சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ரஞ்சனி கிட்டக்க போஸ்ட் கொடுத்த எல்லாமே போலியான டாக்குமெண்ட். இந்த நீதிமான் பார்த்தா ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி உன்னுடைய முக்கியமான 2 டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு, உன்னுடைய பதவியே காலியாக போகுது, அந்த 2 டாக்குமெண்ட்டையுமே இப்போ நான் நெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் ஃபோனை போட்டு மிரட்டினது இங்கே ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. டாக்குமெண்ட் எல்லாமே லாக்கரில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோபம் வந்து விறுவிறுன்னு தமிழ்கிட்ட வந்து, தமிழ்ச்செல்வி என்னுடைய முக்கியமான 2 டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்தல்ல, அதை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் இங்கே தமிழ் வந்துட்டு, இருங்க மாமா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ரூம்குள்ளே போய் 2 டாக்குமெண்ட்டையுமே எடுத்துகிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கவும் இதை பார்த்ததுமே போஸுக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. என்ன இவ டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா, அப்போ நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் பார்த்தா திருதிரும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ராஜாங்கம் வந்துட்டு அந்த 2 ஃபைலையுமே நல்லா பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இதில் எல்லாமே சரியாக தானே இருக்குது. அந்த கிறுக்கு பையன் என்னத்த ஃபோனை போட்டு ஃபைல் என்கிட்ட தான் இருக்குது, நெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னான், சரியான லூசு பயலாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா மறுபடியும் நீதிமான் கிட்டே இருந்து ஃபோன் வருது. நான் 2 ஃபைலையுமே நெட்டில் ரிலீஸ் பண்ணால் உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா, நெட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீ பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா ஃபோனை வச்சிடுறாரு. என்ன இவன் இவ்வளோ தைரியமாக என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பிரட்டி பார்க்கவும் அது எல்லாமே போலியான டாக்குமெண்ட். உடனே ரஞ்சனி கிட்டக்க, ரஞ்சனி இது எல்லாமே போலி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கோபப்படவும் என்ன முதலாளி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி கேட்கும். அட ஆமாம், இது எல்லாமே போலியான டாக்குமெண்ட், அவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொல்லவும் ராஸ்கல் என்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா, அவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி போஸுக்கு ஃபோனை போடவும் போச்சு, இந்த ஃபோனை போட்டுட்டாலே அவகிட்ட இருக்கிற போலி டாக்குமெண்ட் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா ஃபோனை எடுக்காமல் ஈஸ்வரியை பார்க்கவும் ஈஸ்வரி போஸ் கிட்டக்க கண்ணாலேயே கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவதாமா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. போச்சு, நம்ம பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணுமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து நம்ம பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிடந்து படபடன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் கிட்டக்க என்னை மன்னிச்சிருமா, எதிர்கட்சியில் இருக்கிறவன் எனக்கு ஃபோனை போட்டு தப்பான தகவல் கொடுத்துட்டான், உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரிம்மா, இப்போ எல்லார் முன்னாடியும் நான் சொல்கிறேன், உன்னைய நான் டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், உன்னைய நான் கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், நீ டாக்டருக்கு தாராளமாக படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. ராஜாங்கம் சொன்னதை கேட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இவளை இப்படியே விடக்கூடாது, இவ மாசமா இல்லைங்கிற விஷயத்த இப்போவே எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம். என்ன ஈஸ்வரி, ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, எதா இருந்தாலும் அப்புறமா சொல்லு, ஃபங்க்ஷன் நடந்து முடியட்டும், சேது உட்காருப்பா, தமிழும் நீயும் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வளகாப்பு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் தமிழ் வந்துட்டு ஈஸ்வரியை பார்க்கவும் அடியை தமிழ், என்னையவே நீ ஏமாத்திட்டல்ல, உன்னைய நான் சும்மாவே விடமாட்டேன்டி, நீ மாசமா இல்லை, துணி மூட்டையை தான் வயிற்றுல வச்சிருக்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நிரூபித்து உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி விடலை, என் பேர் ஈஸ்வரியே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழை பார்த்தா உங்களால் ஒன்றுமே கிழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க.